ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சுதாஸ் டிவைன் மெசேஜஸ். நான் உங்கள் சுதா. யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு மெசேஜ் வச்சுருக்காங்க. அது என்ன மெசேஜ்னு நம்ம டேரட் கார்டு மூலமாக பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் ஒரு டைம்லெஸ் கலெக்டிவ் ரீடிங்க. அதனால் இந்த வீடியோ எப்போ உங்கள் கண்ணில் படுதோ அப்போ இது உங்களுக்கான மெசேஜ்னு அர்த்தம். இது ஜென்ரல் ரீடிங்க. ஆண் பெண் யார் வேணாலும் பார்க்கலாம். இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகணும்னு இல்லை, உங்களுக்கு கனெக்ட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. கனெக்ட் ஆகலைன்னா அன்போடு விட்டுடுங்க. இன்னைக்கு டாபிக் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற முக்கிய செய்தி என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாவ், சூப்பர். ஃபர்ஸ்ட் கார்டே 8 ஆஃப் பெண்டக்கல்ஸ். செகண்ட் பாருங்கள், தி மெஜிஷியன். யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. அதனால தான் டக்குன்னு எல்லாமே தன்னால் கீழே விழுந்துச்சு. இந்த கார்டு ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டுங்க. இந்த ரீடிங் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஒரு கடுமையான உழைப்பாளி, ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர். நீங்கள் ரொம்ப நாட்களாக ஒரு விஷயத்துக்காக அமைதியாக உழைச்சிட்டே இருக்கீங்க. இல்லைனா ஏதோ ஒரு புதிய விஷயத்தை ஆர்வத்தோட ஃபுல் ஃபோக்கஸ்டாக கற்றுட்ருக்கீங்க. உங்களோட திறமையை வளர்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். வெளியே வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவன் பாட்டு போகிறான் வரான், எதுவுமே பண்ண மாட்டான், எதுவும் ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். உங்களை நீங்களே டெவலப் பண்ணிகிட்டு இருப்பீங்க இந்த டைமில். ஆனாலும் உங்கள் மனசுக்குள்ளே நிறைய போராட்டம். அது கெரியராக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ரெல்ஸ் பர்சனல் க்ரோத்துக்காக கூட இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக பல இடையூறுகளை தாங்கிக்கிட்டு பொறுமையாக தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இதுக்கெல்லாம் பலன் கிடைக்குமா அப்படின்னு செல்ஃப் டவுட் கூட உங்களுக்கு வரலாம். யூனிவர்ஸ் சொல்கிறாங்க, 8 ஆஃப் பெண்டக்கல்ஸ் கார்டுக்கு மேஜிக் சேர்க்குற மாதிரி த மெஜிஷியன் கார்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறத விட அதிக சக்தி உங்ககிட்ட இருக்குது. வெளியே தேடிட்டு இருக்க ஆன்சர், ஆப்பர்ச்சுனிட்டி, பவர், இது எல்லாமே நிஜமாக்குற திறமை உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் டவுட் படாதீங்கன்னு சொல்கிறாங்க. புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுவே சரியான டைம். எதை நீங்கள் மனசார நம்பி விதைக்கிறீங்களோ அதை உங்களால் நிச்சயமாக அறுவடை செய்ய முடியும். உங்களை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா அப்படியே பார்ப்பீங்க. உங்களுக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். அதுக்கான நேரம் இதுதான். முன்னாடியே சொன்னேன்ல, செல்ஃப் டவுட் உங்களுக்கு நிறையவே இருக்கும். நம்ம உழைப்புக்கு பலன் கிடைக்குமா, இப்படிலாம் நிறைய மனக்குழப்பத்தோடு இருப்பீங்க. அதை தான் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு ரிவர்ஸில் விழுந்து சொல்லுது. உங்களை நீங்களே அதிகமாக குறை சொல்லிக்காதீங்க, சரியா? எதை செஞ்சாலும் ஒரு வித தயக்கம் இருக்கும் உங்களுக்கு. இதை செய்யலாமா வேண்டாமா, ஒரு தடுமாற்றம் இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அந்த மாதிரி. கடந்த காலத்தில் யாரோ சொன்ன வார்த்தை இன்னும் உங்கள் மனசில் ஆறாத வடுவாக இருக்கும். ஒருவேளை யாரோ உங்களை செல்ஃப் டவுன் பண்ணி பேசியிருக்கலாம், சீட்டிங் பண்ணியிருக்கலாம், டவுன்ஃபால் பண்ணியிருக்கலாம். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் உங்களை ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ண வைக்கிது. உங்கள் க்ரோத்துக்கும் அதுதான் பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பழைய காயங்களோ பழைய கதைகளோ உங்களை முடக்கி போட அனுமதிக்காதீங்க. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது. உங்களையும் உங்கள் செயலையும் நீங்கள் நம்பினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் உங்ககிட்ட. பாட்டம் ஆஃப் த டெக் பேஜ் ஆஃப் வான்ஸ் கார்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுற ஸ்டக்னேஷன் நீண்ட நாள் இருக்காது. ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், ஒரு மெசேஜாக இருக்கலாம், ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம், ஒரு ஐடியாவாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது உங்கள் லைஃப்பில் நியூ சாப்டரை ஓப்பன் பண்ணும். புதிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை உடனே செயல்படுத்துங்க. உங்கள் இன்ட்யூஷனே உங்களை சரியான டைரெக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகும். ஃபைனலி, கடின உழைப்பு உங்களுடையது. 8 ஆஃப் பெண்டக்கல்ஸ். அதை வெற்றிகரமாக மாற்றுவது பிரபஞ்சத்தோட வேலை, த மெஜிஷியன் கார்டு. ஆனால் அதுக்கு உங்கள் மனத்தடைகளை உடைக்கணும். குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸில் விழுந்தது. நீங்கள் உங்களை நம்பின நிமிஷத்துலேருந்து உங்கள் லைஃப் ஒரு நியூ எனர்ஜியோட புதுசாக ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகுது. அதில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பாட்டம் ஆஃப் த டெக் பேஜ் ஆஃப் வான்ஸ் கார்டு. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆனால் இந்த மெசேஜ் உங்களுக்கானது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் 111 கூட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க. யூனிவர்ஸோட சைனை கவனிங்க. அன்டில் த யூனிவர்ஸ் கால் யூ அகைன். நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகளும் பிரியங்களும்.